நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே நல்லா ஹெல்த்தியா வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமா போட்டு நல்லா டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் வாங்கியிருக்கேன். இதை போல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. கடையில கேட்டாலே இதே போல கட் பண்ணி கொடுப்பாங்க. கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக தான், நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே பெப்பர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமா, 1 முட்டை எடுத்துருக்கேன், இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கம்மா. இந்த அளவுக்கு கலந்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வெளியே வச்சிடுங்க. வெளியே வச்சாலும் வைக்கலாம், நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ ஒரு பேன்ல சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஒரு பீஸா எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய கடாயா இருந்தா கொஞ்சம் அதிகமா சேர்த்துருங்க. சின்ன கடாயா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குங்க. கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடலாம். இப்போ வந்து திருப்பி விடுங்க. அடுப்பு தீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ஏன்னா மேலே வந்து வெந்துட்ட மாதிரி தெரியும், உள்ளே வேகாமல் இருக்கும். பாருங்கம்மா, சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, அதே போல் மேலே நல்லா செவந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். எல்லா சிக்கனும் இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துங்கம்மா. சிக்கன் பொரிச்ச எண்ணெய் வந்து வடிகட்டிட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டை உடைச்சு ஊற்றிருக்கேன். கூடவே 1 சிட்டிக்கு அளவு உப்பு, 1 சிட்டிக்கு அளவு பெப்பர், இது ரெண்டும் சேர்த்து கலக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த முட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க, டக்குன்னு கருகிடும். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. இந்த அளவுக்கு வெந்து வர டைம்ல இதை அப்படியே திருப்பி விடுங்க. உடஞ்சா கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து பொடியாக தான் ஆக்க போகிறோம். அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து அப்படியே உடச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கத்தில் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் சிக்கன் பொரிச்ச எண்ணெயை நான் வடிகட்டி வச்சிருக்கேன். இதே எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஏற்கனவே சூடாக தான் இருக்கு. ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய இஞ்சி துண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் வதக்கிடுங்கம்மா. பாருங்க, இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கியிருக்கேன். நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க, எல்லாமே ஓரளவுக்கு வதக்கினா போதும். 1 கப் அளவுக்கு பீன்ஸு, 3/4 கப் அளவுக்கு கேரட்டு, இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்குங்க. வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, வேகவும் கூடாது. ஒரு 3/4 பாகத்துக்கு இருந்தாலே போதும். அப்போதான் ஃப்ரைட் ரைஸில் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கம்மா, பீன்ஸு கேரட்டு இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் கோஸ் நல்லா நீளமாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கோஸ் ரொம்ப லைட்டாக வதக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே கொஞ்சமாக இந்த டைமில் உப்பு சேர்த்துக்குங்க. இந்த டைமில் ஒரு குடமிளகாய் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துடலாம். குடமிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்குங்க, போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெஜிடபிள்ஸ்லாம் பச்சையாக அப்படியே தெரியணும் பார்க்கறதுக்கு. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன், உதிரியாக வடிச்சுக்குங்க. இந்த அளவுக்கு வடிக்கும் போதே தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தண்ணியிலே கொஞ்சம் எண்ணெய் சால்ட்டு சேர்த்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு ஒரு 1/2 பாகத்தில் எடுத்து நீங்கள் வடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரைஸ் வந்து நல்லா கலந்துருங்க. சாஸோட நல்லா மிக்ஸ் பண்ற அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டை, இது எவ்வளவு தேவைப்படுதோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கன், இதுவும் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மேலவே கொஞ்சமா வெங்காயத்தாள். இப்போ வந்து கொஞ்சம் அடுப்பு தீ வந்து ஃபாஸ்டா வச்சுக்கின்னு இப்படியே கிளறுங்க. அவ்வளவுதாம்மா, ரொம்பவே டேஸ்டான ஈஸியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.